ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பால் கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசி மாவும் வெல்லமும் மட்டும் இருந்தால் போதுங்க, சூப்பரான டேஸ்டான பால் கொழுக்கட்டை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு செய்து கொடுத்திங்கன்னா வேண்டான்னு சொல்லாமல் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டான பால் கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. வீட்டில் செய்த அரிசி மாவு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ அதில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை தான் நம்ம இந்த அரிசி மாவோடு சேர்த்து கலர போகிறோம். இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணிவிட்டு மாவில் சேர்த்து பிசையும் போது கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வருங்க. நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்க்கும்போது அந்த சூட்லேயே பாதி மாவு நல்லா வெந்திருக்கும். அதுக்காக தான் தண்ணி நல்லா சூடு பண்ணி சேர்க்குறோம். இன்னொன்று கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக வருங்க. அதுக்காக தான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்து மாவு பிசைங்க. மாவு பிசைகிறது சூடாக இருக்கும்போது பிசைய முடியாதனால நான் கரண்டி வச்சு பிசைகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஹீட்டெல்லாம் ஆறினோடனே அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். இதை பிசையும் போது நல்லா கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. ஓரளவு கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வரணும். அந்த மாதிரி அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசைய வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கையை அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு கையில் எடுத்திங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், மாவு அமுக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கையில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாதுங்க. நான் வெறும் தண்ணி மட்டும் வச்சு தான் மாவு பிசைகிறேன். இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கைப்பிடி அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். உருண்டை பிடிக்கும் போதுமே ரொம்ப சாஃப்டாக வருங்க. உருண்டையுமே பாருங்கள், நான் வேக வச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா கூட கல் மாதிரியே ஆகாதுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாதாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சுடு தண்ணி ஊற்றி பிசைங்க. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவே வருங்க. இதோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு இன்னுமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அது மாதிரி உருட்டும் போது நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸில் சின்னதாகவே உருட்டிக்கோங்க. அப்போ தாங்க கொழுக்கட்டை நல்லாவே சாஃப்டாக வரும். நம்ம சாப்பிட்றதுக்கும் அந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம். நார்மலாக இந்த மாதிரி நான் உருட்டி இருக்கிற சைஸ் அளவுக்கு உருட்டினிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதனால் இந்த சைஸ்லேயே நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், உருட்டின மாவை காமிக்கிறேன். லைட்டாக அமுக்கினோன்னா எவ்வளோ சாஃப்டாக அமுங்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கணுங்க மாவுமே. அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி சூடு பண்ண தண்ணியில் மாவு பசைஞ்சது போக மிச்ச தண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே நான் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் உங்களுக்கு வேணுன்ற அளவு தாங்க நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லைங்க. நார்மலாக சர்க்கரையை கரைச்சிட்டு சுடு தண்ணியில் போட்டு சர்க்கரையை கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாலே போதுங்க. இதுக்கு பாகுபதம் பார்க்க தேவையில்லை. அதனால் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. கொழுக்கட்டை சாஃப்டாக வர்றதுக்கு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு செஞ்சிங்கனாலே பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாங்க. இப்போ வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு கரைச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ லைட்டாக நுர வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை, இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டோன்னே ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேருங்க. ஏன்னா வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது நறுன்னு இருக்கும். அதனால் கண்டிப்பாக தண்ணியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இதுக்கு நான் கொழுக்கட்டை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவு உருண்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை உருண்டை எல்லாத்தையும் எடுத்து அந்த வெள்ளைப்பாகில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். கொழுக்கட்டையை நான் ஸ்டீம் பண்ணல, டைரெக்டாக வெள்ளைப்பாகில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம கொழுக்கட்டை பதம் கரெக்டான அளவில் மாவு உருட்டி இருந்தோன்னா இந்த வெள்ளைப்பாகில் கரைஞ்சி வராதுங்க. இந்த வெள்ளத்தில் வேகும்போது இன்னுமே எக்ஸ்ட்ராவே நல்ல டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. நார்மலாக சாப்பிட்டோனாலே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கொதிச்சு வரட்டும்.
கொழுக்கட்டை அந்த வெள்ளைப்பாகுலேயே வெந்து வரணும். அதனால் அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இது கூட கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இது பாலெல்லாம் எடுக்க தேவையில்லைங்க. வெறும் மிக்சியில் போட்டு நல்லா தேங்காவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திங்கனாலே போதுங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுறது வந்து ஆப்ஷனல் தாங்க. இது வேணும்னா செய்யலாம், இல்லைனா அப்படியே கூட டைரெக்டாக கொழுக்கட்டை யூஸ் பண்ணலாம். இது போட்டோன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா திக்காக வருங்க. அதுக்காக தான் இதை கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறேன். நீங்கள் பாகு வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைக்காமல் கெட்டியாக கரைச்சிருந்திங்கனாலே திக்காகவே வருங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லிக்விடாக சாப்பிட்டோன்னா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டையோடு வச்சு அந்த பாகோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை வந்து அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன். இப்போ கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை வந்து கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை வந்து இந்த கொழுக்கட்டையோட ஊற்றிடலாம். கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா வெந்து மேலே எம்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம வெல்லம் கரைச்சோம்ல அந்த தண்ணியோடு சேர்த்து கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். தனியாக ஸ்டீம் பண்ணிலாம் போடக்கூடாது. இந்த வெள்ளைப்பாகுலேயே கொழுக்கட்டை வெந்து வந்தால் தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க. இது பசங்களுக்கு செய்து கொடுத்தோன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சாப்பிட சாப்பிட எப்படி இருக்குன்னா நம்ம பருத்தி பால்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்து வற்றி தண்ணி அந்த ஊற்றின பாகு எல்லாமே நல்லா வற்றிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோங்க. இது மெயினாக செய்கிறது இதுக்கு கொழுக்கட்டைக்கு மாவு பிசையும் போது சுடு தண்ணி ஊற்றணும். தேங்காய் அரைக்கும் போது சுக்கும் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இதை மெயினாக பார்க்க வேண்டியது. இது சேர்த்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்தினாலே டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்திடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக செய்து அசத்தலாங்க. இந்த டேஸ்டான பால் கொழுக்கட்டையை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வந்திருக்கு. கிளறி விட்டு ஒரு கொதி மட்டுமே வச்சுருங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி கொழுக்கட்டை வந்து நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெள்ளத்தோடு வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. கொழுக்கட்டையை கையில் எடுத்து அமுக்கி பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. லைட்டாக அமுங்கினாலே பஞ்சு மாதிரி அமுங்குது பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் மாவு பசைஞ்சு இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக வருங்க இந்த பால் கொழுக்கட்டை. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம். வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்கிற நேரம் செய்து கொடுக்கலாம். இதோட காஸ்ட்டும் பார்த்திங்கனாலே ரொம்பவே கம்மி தாங்க. இதோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் பூ துருவிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டையை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.